ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எங்கள் தங்கம் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூவை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மா இன்டி பங்காரம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங்கில் எங்கள் தங்கம் அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சமந்தா லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ திகன், ஹீரோயின் சமந்தா, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மேரேஜ் ஹீரோவோட ஃபேமிலிக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால ஹீரோ தன்னோட ஃபேமிலிகிட்டேருந்து விலகி சமந்தாவோட சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு தன்னோட தங்கச்சி மேரேஜுக்காக ஹீரோ சமந்தாவோட தன்னோட வில்லேஜுக்கு போறாரு. அங்க போய் தன்னோட ஃபேமிலிக்கு சமந்தாவை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சமந்தா அவங்கள ஹீரோட ஃபேமிலியில இருக்க யாருக்கும் பிடிக்கல. அவங்க 100% அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ எப்படியாவது ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆகணும், அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாரும் தன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி ஃபேமிலிக்குள்ள இன்வால்வ் ஆகி ஃபேமிலியில இருக்க வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சமந்தா அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருந்த பிரச்சனைகள் மறுபடியும் அவங்களோட பிரசன்ட் லைஃபை பாதிக்கிற மாதிரி பின்தொடர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் சமந்தா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் எங்கள் தங்கம். இந்த படத்தோட ட்ரைலர் பாக்குறப்ப இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் அப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணியிருந்தேன். நான் கெஸ் பண்ண மாதிரி அப்படியே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே கூட கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க, பெருசா போர் அடிக்காத மாதிரி. பட் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாரி நான் கெஸ் பண்ண மாரியே சீன் பை சீன் அப்படியே ப்ரெடிக்ட் பண்ற மோட்லயே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிட்டாங்க. இதனால இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே எனக்கு டோட்டலா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே டோட்டலா ஒர்க் அவுட் ஆகிறதுனால சுமாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டா தான் கொடுத்துருந்துச்சு. படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்துச்சு. சமந்தா ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறம் அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாத்தையும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்சஸோட கொரியோகிராஃபியும் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்கிரீன் பிளே தான் பெருசாக சுவாரஸ்யம் இல்லாமல் சொதப்பிட்டாங்க. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே யூஸ்வலாக தெலுங்கு கமர்ஷியல் ட்ராமாஸ்லாம் எப்படி இருக்குமோ அதே மாரியே இருந்துச்சு. நமக்கு தமிழ் சினிமாவில் இதேமாரி ஸ்டோரி அவுட்லைனோட நிறைய படங்கள் வந்திருக்கு. பாஷா, லியோ, நிறைய படங்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பழைய ஸ்டோரி அவுட்லைனோட சுவாரஸ்யம் பெருசா இல்லாத ஸ்கிரீன் பிளேயோட இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லே ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா என்னமான்னு. எங்கள் தங்கம் படத்தை பத்தி என்னோட ஒப்பீனியன் இது. அடுத்த வீடியோல இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய்.